சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன். சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்தனால நாங்கள் சார்ட் அவுட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ இந்த லைவில் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறது மிஸ் வந்தனா. அவங்க கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். அவங்களோட விஷன் அவேர், அரைஸ் அண்ட் ஆக்ட். இன்னைக்கு யூத் நிறைய பேர் சஃபர் பண்ணிட்டு வராங்க சைக்கலாஜிக்கலாக. அதை பற்றி டீட்டெயில்டாக பேசவும், அதே நேரத்தில் ப்ரொஃபஷ்னல் அண்ட் பர்சனல் லைஃப் எப்படி கான்சன்ட்ரேட்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்துட்ருக்கவங்க விஷுவல் அண்ட் ஆடியோ ஒழுங்காக இருக்குதான்னு ஒரு வாட்டி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதை பொறுத்து ஃபர்தராக மூவ் பண்ணலாம். நாங்கள் அவங்க கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ட்ரைங் அ லெவல் பெஸ்ட் டு கனெக்ட் வித். இன்னைக்கு லோயலா எஃப்எம் 107.4க்கு நம்ம கூட ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப வெயிட்டிங் ஃபார் மேம். ஸோ அனுப்பியிருக்கோம். Good morning. Morning. Happy morning. Sorry for the delay. Enjoy. பரவாயில்ல. எங்களோட ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. இந்த ஹாப்பி வண்டர்ஃபுல் மார்னிங்ல உங்களை எல்லாரையும் மீட் பண்ணி பேசுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மேம், உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் இந்த செஷன் எடுத்த உடனே நான் கேட்க ஆசைப்படுறது, அதாவது உங்களுக்கு இந்த சைக்காலஜிக்கல் ஃபீல்ட் சைக்காலஜிஸ்டா இருக்கீங்க, எவ்வளவு வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கீங்க? எப்படி இந்த ஃபீல்ட் மேல பேஷன் வந்துச்சு? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 10 years தான் நான் இந்த ஃபீல்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல பேஷன் அப்படின்னா எனக்கு ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து மெடிசன் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் தான் எங்க ஃபேமிலியிலே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர். ஸோ மெடிசன் அண்ட் ஐ எம் ஆக்சுவலி அ நார்த் இந்தியன். ஸோ நார்த் இந்தியனை வந்து ஜெனரலி ரொம்ப படிக்க வைக்க மாட்டாங்க. ஸோ தே டிட்ன்ட் அலோவ் மீ டு கெட் இன் டு ஹார்ட் கோட் மெடிசன். பட் அது சம்பந்தப்பட்ட ஒரு சப்ஃபீல்ட்ல நான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில ஐ காட் இன் டு சைக்காலஜி. சைக்காலஜிஸ்டா இருக்க உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சைக்காலஜிக்கல் மைண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைக் ஃபேமிலி சிச்சுவேஷன் அண்ட் நார்த் அந்த சைட்ல இருந்து நிறைய படிக்க வைக்க மாட்டாங்கல்ல மேம். ஆமா. ஸோ பர்சனலா நீங்களே ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான். எஸ். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மைண்ட்ல, ஏன்னா நம்மளோட தாட்ஸ் சைக்காலஜிலயும் அதான் சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு விஷயத்த தீவிரமா நினைச்சீங்கன்னா அதுக்கான வழி வந்து இந்த நேச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிடும். ஸோ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம அந்த டிசைரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம ஆள் மனசுல நம்ம பதிய வச்சிட்டோம் அப்படின்னா அது ஈஸியா வழிவகுத்துடும். அதுக்கு நான் சொன்ன மாதிரி பாருங்க, எனக்கு மெடிசன் இருந்தது, பட் மெடிசனோட சப்ஃபீல்டு எனக்கு. ஸோ அதனால எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கு சம்டைம்ஸ் தோணும் டாக்டர்ஸை விட சைக்காலஜிஸ்டோட நீட் இப்போ ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐம் ரியலி வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரிவிலேஜ்டு. அண்ட் எனக்கு இந்த சர்வீஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்களோட பிஹேவியர் மாத்துறது, அவங்களோட தாட்ஸ்குள்ள போய் அவங்க பிஹேவியரை மாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ அதனால ஐ ரியலி என்ஜாய் டூயிங் திஸ் ஒர்க். நீங்க சொன்னனால நான் உங்ககிட்ட கேட்க ஆசைப்படுறேன், உங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுல மேம்? ஆமா. ஸோ சைக்காலஜி அப்படின்னு சொல்லி நீங்க டைவர்ட் ஆனீங்க. ஆக்சுவலா இப்போ அதே மாதிரி இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு ஃபீல்டு மேல அவங்களுக்கு ஆசை இருக்கும், பட் ஆனா அந்த ஃபீல்டுல நல்லா இல்லாம வேற ஒரு ஃபீல்டுல அவங்களுக்கு நல்லா இருப்பாங்க. சோ அப்படி எப்படி செல்ஃபா நாங்க கான்சென்ட்ரேட்டடா மூவ் ஆகும்? பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுல எந்த குழந்தைய கேட்டீங்கன்னா என்ன ஆகணும் அப்படின்னா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டீச்சர் ஆகணும், இந்த 3 விஷயம் தான் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்கு. ஸோ ஒருத்தருக்கு வந்து ஆஸ் தே க்ரோ வந்து கண்டிப்பா சேஞ்சஸ், இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய இது வந்து மாறும். பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்களோட பர்சனாலிட்டி, அவங்க ஸ்கில்,
இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே மேட்ச் ஆகணும். இப்போ நீங்க ஒரு ஃபீல்ட எடுக்க நீங்க விருப்பப்படலாம், பட் உங்க பேரண்ட்ஸோ இல்ல வேற யாரோட கம்பல்ஷன்ல நீங்க ஒரு வேற ஃபீல்டுக்கு அவங்க உங்களை அனுப்புறாங்க, இல்ல நீங்க அதுல தள்ளப்படுறீங்கன்னா கூட அந்த ஃபீல்டுல கூட என்ன இருக்கு, மேபி உங்களோட பர்சனாலிட்டி இன்ட்ரெஸ்ட் நீங்க அதுக்கு டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். புரியுதுங்களா? சரி, இப்போ நிறைய பேருக்கு அவங்க ஆசைப்பட்ட ஃபீல்டு கண்டிப்பா கிடைக்கிறது இல்ல. இப்போ எல்லாரும் வந்து ஒரு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ இட் டசன்ட் மீன் லாஸ்ட் ரேங்க் இல்ல வந்து ஆவரேஜா படிக்கிறவங்க இன்டெலிஜென்ஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் ரிசர்ச் எல்லாம் என்ன சொல்றதுன்னா ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸ் ஆர் த வின்னர்ஸ் இன் த லைஃப் ராதர் தன் த ஃபர்ஸ்ட் பெஞ்சர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு நீங்க போறீங்க, உங்களுக்கு கிடைக்கல, நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா கூட உங்க கையில இப்போ என்ன இருக்கோ ஸோ அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அதுல நீங்க இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணீங்கன்னா நீங்க டெஃபினெட்லி அதுல வின் பண்ணலாம். யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஏன்னா நிறைய டைம் என்ன ஆகும்னா பேரண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கும் நடுவுல இந்த டஃபிங் நடக்கும். அதாவது எனக்கு இந்த ஃபீல்ட் தான் வேணும், பட் பேரண்ட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சிருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் கட்டம் என்னன்னா ஒரு நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் அவங்க டெவலப் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி எல்லார் மைண்ட்லயும் ஒரு 3 ஃபீல்டு தான் இருக்கு. ஸோ இந்த ஃபீல்ட்ல தான் போகணும் அப்படின்னு. பட் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு சப் ஃபீல்ட்ஸ் வந்து அவ்வளோ நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கும் போது ஸோ அந்த ஃபீல்ட்ஸை பத்தி நீங்க உங்க பேரண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அகைன் உங்ககிட்ட இருக்கிற சேலஞ்ச் அது. நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ற கெப்பாசிட்டி அப்பவே டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு கன்வின்சிங் இது பண்ணிட்டு நீங்க அதுலயே உங்களோட சக்சஸ் அச்சீவ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் லெவல்லயே. சோ இது மாதிரி நாங்க செல்ஃப் பில்ட் ஆகும்போது நாங்க என்னென்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா ஃபியூச்சரை பேஸ் பண்ணி போகும்போதோ எங்க ப்ரொஃபஷன் ஃபேஸ் பண்ணி போகும்போது நாங்க என்ன டெவலப் பண்ணிட்டு இருக்கோம்? ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி கான்சென்ட்ரேஷன் டெவலப் பண்ணணும். கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கறத விட ஒரு ஃபோக்கஸ். அப்போ ஒரு ஃபோக்கஸ் நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான விஷன் இருக்கா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அப்போ ஒரு விஷனை நம்ம எப்படி இட்ஸ் அ செயின் ரியாக்ஷன். ஒரு விஷனை எப்படி டெவலப் பண்ணணும்னா உங்களோட பேசிக் இன்ட்ரெஸ்ட் என்ன, பேசிக் உங்களோட அவைலபிலிட்டி என்ன, அப்போ உங்களுக்கான கோல் கிளியரா இருக்கா. இப்போ ஒரு எங்கன்னா ஒரு போகணும் அப்படின்னா கூட நம்ம மைண்ட்ல நம்ம முதல்லயே வந்து அதுக்கான பிளானிங் இருக்கு. நம்மளோட எண்ட் கோல் எண்ட் ரீச்சிங் பாயிண்ட் என்னன்றது நம்ம வந்து மைண்ட்ல ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ அப்பதான் அதுக்கேற்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு தெரியும் நம்ம நேத்தே பேசணும் இல்லையா? எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம். ஏன் அப்படின்னா that only gives us some preparation and கொஞ்சம் வந்து ஒரு anxiety வந்து இருக்கிறது நல்லதுதான். இப்போ ஒரு ஃபோக்கஸ் இல்ல ஒரு ஒர்க்குக்கு நம்ம பண்ணணும், அதுல அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா சில லெவலான ஒரு பதட்டம் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இந்த ப்ரோக்ராம்க்கே இனிஷியலி ஒரு பதட்டம் இல்லைன்னா நம்ம 2 பேரால இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியாது இல்லையா? சோ இப்போ நம்மளுமே இந்த டாபிக்கை டிஸ்கஸ் பண்ணோம், கிளாரிட்டி மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணோம், டைம் இந்த இது பேச போறோம் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் ஒரு கோல் இருக்கணும். தெர் இஸ் என்ன சொல்றது ஒரு எண்ட் உங்களோட மைண்ட்ல உங்களோட டெஸ்டினேஷன் வந்து கிளியரா இருக்கணும். அது இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கலா நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து உங்களால வந்து பிளான் பண்ண முடியும். நிறைய பேருக்கு ஒரு கோல் இல்லாம அப்போ என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஃபோக்கஸ் இல்ல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு. இன்னைக்கு நம்ம இருக்கிறது வந்து ஒரு அப்படியாப்பட்ட ஒரு என்வாயன்மெண்ட் லைக் லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. பட் உங்களுக்கு அந்த கோல் கிளியரா இருக்கு, கிளாரிட்டி இருக்கு அப்படின்னா எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனையும் வந்து நம்ம ஈஸியா வந்து அதை மூவ் பண்ணி வச்சுட்டு நம்மளோட கோல்ல ஃபோக்கஸ்டா இருக்க முடியும். எஸ்பெஷலி யங்கர் ஜெனரேஷன் நம்ம சொல்றோம். இன்னைக்கு வந்து யங்கர் ஜெனரேஷன்ஸ்க்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் இன்னைக்கு வந்து சைக்காலஜில வந்து நிறைய ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா நம்ம பிரெயின் வந்து ஷார்பன் ஆயிட்டே இருக்கு இல்லையா? நிறைய we are exposed to so many things. அப்போ வந்து there is lot of neuro pathways வந்து பிரெயின்ல கிரியேட் ஆயிட்டே இருக்கும்போது we have an equal என்ன சொல்றது capacity to handle. எப்படி சொல்லணும், ஒரு டெக்னாலஜில இவ்வளோ ஜிபி இவ்வளோ பவர் இவ்வளோ இது எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோமோ அதை விட டபுள் த அமௌண்ட் வந்து நம்ம பிரெயினுக்கு கெப்பாசிட்டி டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ அதை வந்து நம்ம எப்படி சேலஞ்சா ஃபோக்கஸ்டா எடுத்துட்டு போகணும் அப்படின்னா there should be a clear goal.
உங்களுக்கு அந்த கிளியர் கோல் இருந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்கா ஃபோக்கஸ் வரும். ஸோ இது வந்து பர்சனலா டெவலப் பண்றோம் மேம். இப்போ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தா, இப்போ இந்த கால சொசைட்டில வந்துட்டு எப்படியும் ரிலேஷன்ஷிப்ங்கிறது நார்மல் ஆகிடுச்சு. அதே மாதிரி நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், ஆல்கஹாலா இருக்கட்டும், ஸ்மோக்கிங்கா இருக்கட்டும், அது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ அந்த பாதையில வந்துட்டு டைவர்ட் போகாம நம்ம எப்படி கான்சென்ட்ரேட்டடா நம்மளோட ஒர்க்ல இருக்குது மேம்? ஓகே, இப்போ நீங்க அகைன் ஃபோக்கஸ் பண்றது யங்கர் காலேஜ் ஜெனரேஷன், ஸ்கூல் ஜெனரேஷன், அந்த மாதிரியான பீப்புள். இப்போ நீங்க பாருங்க, யார் இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷனுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்காங்கன்னு பாருங்க. Who doesn't have a clear goal? Again pointing to the same thing. புரியுதுங்களா? எனக்கு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அப்படிங்கிறது என்னோட கோல் கிளியர். அப்போ நான் இன்னைக்கு அதுக்கான ப்ரிப்பரேஷன் நான் பண்ணணும். அப்போ இப்போ அந்த டைம்ல ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்தா கூட மை மைண்ட் வில் வெரி கிளியர்லி இக்னோர் தட். நோ, ஐ ஹாவ் சம்திங் டு பி அச்சீவ்டு டுமாரோ அப்படின்னு. அப்போ அது இம்மீடியட் கோலுக்கு ஃபோக்கஸ் இருக்கும். இப்போ நிறைய சமயத்துல இதெல்லாம் ஒரு கியூரியாசிட்டிக்காக, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிடுறாங்க, இந்த படம் நல்லா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க இதை ட்ரை பண்ணலாம், இதை இப்போ வேண்டாம் மச்சான் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதுவா இருக்கும்போது யார் வந்து பண்ணுவாங்க அப்படின்னா, they may try, everybody have that curiosity to try, but when you are able to say clearly no for it, இப்போ எனக்கு வேண்டாம் இது, now it's not the time for me to do it because I have something other which is more priority in my life. See, again two things. One வந்து who is continuously going for this distractions அப்படின்னா அவங்களுக்கு there may be some issue medically. See, not everybody who tries smoke or everybody who tries alcohol or அந்த மாதிரி they just get into addiction-ன்றது கிடையாது இல்லையா? Maybe fun, out of curiosity they try, but they are able to say no to it at the time when they feel வந்து இது important, நம்ம வந்து இப்போ வேற விஷயத்துக்கு prioritize பண்ணணும் அப்படி. அப்ப யாரால பண்ண முடியலையோ there is some medical issue is there, then they can take help for it. And இப்போ சிம்பிளா you want to develop focus அப்படின்னா I would say நீங்க first you have to identify என்ன ரீசனால you are getting distracted. What is the reason for your distraction? Is that the work which you are doing is not very interesting? இல்ல அது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பியாண்ட் இருக்கா? ஒரு புக் எடுத்து படிக்கிறாங்க, ஜெனரலி வந்து ஸ்டடீஸ்ல தான் the people will say எனக்கு வந்து ஃபோக்கஸ் வர மாட்டேங்குது. பட் ஒரு படம் பாக்குறோம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறோம், இல்ல சாட் பண்றோம், இல்ல சோஷியல் மீடியால இருக்கோம்னா அப்போ யாருமே சொல்றது கிடையாது எனக்கு கான்சென்ட்ரேஷன்ல இஷ்யூ இருக்கு அப்படின்னு. அப்போ you need to understand there is nothing in your brain, there is a problem, there is something that is psychological. அப்போ நீங்க பண்ணிட்டு இருக்க விஷயம், பண்ணிட்டு இருக்க வேலை வந்து உங்களுக்கு முதல்ல பிடிச்சிருக்கா? Is it of your interest? Okay, இப்போ ரெண்டு விஷயம். ஒண்ணு, அந்த வேலை எனக்கு பிடிக்கல, இன்ட்ரெஸ்ட் இல்ல, பட் there is a third component that compulsory நான் படிச்சே ஆகணும். நான் நெக்ஸ்ட் காலேஜ் திறந்தோடனே எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஐ நீட் டு சிட் அண்ட் தென் ப்ரிப்பேர் அண்ட் தென் ஃபோக்கஸ் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கட் டவுன் ஆல் யுவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். See, I'm only saying cut down, I'm not saying stop. ஏன்னா நம்ம பிரெயினுக்கு ஈவன் ஃபார் கிட்ஸ் ஐ சே மொபைல் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னா that becomes problem. They won't come to Vandana. இல்லையா? நீங்க இதை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னா your mind starts thinking more about it. இல்லையா? rather than how you have to channelize your brain is, okay, for time being I will not do this because for me now this is important அப்படிங்கறத நீங்க அந்த விஷயத்தை தள்ளி போடணும். ஸோ ஈவன் கான்சென்ட்ரேஷன்லயும் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு 45 மினிட்ஸ் நீங்க வந்து படிக்கணும் அப்படின்னா 45 மினிட்ஸ் எடுத்த உடனே உங்களால கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. சப்போஸ் ஒரு 10 மினிட்ஸ் உங்களால எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம உங்களால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியுதுன்னா நெக்ஸ்ட் பில்ட் இட் அப் டு 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ் நான் படிச்சு முடிச்ச உடனே தான் நான் வந்து வாட்ஸ்அப்பை செக் பண்ணுவேன், என்னோட ஃபேஸ்புக்கை நான் செக் பண்ணுவேன். 15 மினிட்ஸ் யூ அச்சீவ் யுவர் செல்ஃப் அண்ட் தென் you don't have to criticize all the time. உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க பண்ணி முடிச்சீங்கன்னா you need to pat yourself first because self appreciation is the first best motivator.
எக்ஸ்டர்னல் அப்ரிசியேஷனை விட செல்ஃப் அப்ரிசியேஷன், இதை நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிச்சிட்டேன், வெரி குட் அப்படின்னு நான் என்னை பேட் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் டைம் ஐ கெட் த கான்ஃபிடன்ஸ். நெக்ஸ்ட் டைம் ஐ வில் ஆல்சோ ஃபீல் நான் முன்ன பண்ணிருக்கேன், இப்போ என்னால பண்ண முடியும்ன்ற அந்த இது வந்து வரும். ஸோ ஜென்ரலி வாட் ஐ சே இஸ், உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன்ல இஷ்யூ இருக்கு அப்படின்னா என்ன ரீசன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இஸ் இட் தட் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இஸ் இட் த டாஸ்க் இஸ் டூ போரிங், or the task is too complicated, identify பண்ணி you try and then build up little by little. சொன்ன மாதிரி 10 minutes you make it to 15 minutes, then the next 20 minutes, 25 minutes. And நம்ம பிரெயினுக்கு attention spanங்கிறது 45 minutes தான் இருக்கு. You cannot consistently do. அதனால தான் நம்ம ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாமே வந்து ஒரு பீரியட் 45 minutes to 50 minutes தான் வைப்பாங்க. Next, you need to take or 5 minutes break. Or 5 minutes you need to give that break, and then again you start working on it. So on the aspects that try panna. Other than that, see, there are a lot of other things that you need to try. You need to take adequate sleep. You need to take adequate food. And adequate exercise. Because your mind and body is connected. It is in the same coin. ஸோ நீங்க உங்க பாடிக்கு நீங்க அடிக்குவேட் ஃபியூவல் எனர்ஜி நீங்க கொடுக்கல அப்படின்னா உங்க மைண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. எப்படி நம்ம மொபைல நம்ம ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி பேட்டரி ஏத்துனாதான் உங்க பிரெயினோ வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ தட் வே யூ கேன் ஒர்க் ஆன் இட். ட்ரை அண்ட் தென் ஐடென்டிஃபை என்ன டிஸ்ட்ராக்டிங் ஃபேக்டர்ஸ்ன்னு பாருங்க. ட்ரை அண்ட் தென் ஒர்க் ஆன் இட் கிராஜுவலி. ஸோ செல்ஃபா நம்ம வந்து பில்ட் பண்ணாலும் இப்போ சில நேரத்துல வந்துட்டு மத்தவங்களோட கிரிட்டிசிசம் நம்மள பாதிக்கும்ல மேம், அது எப்படி ஃபேஸ் பண்றது மேம்? கிரிட்டிசிசம், see there are two things. என்ன பர்சனலா கேட்டிங்கன்னா இப்போ இந்த ப்ரோக்ராம் முடிச்ச உடனே I would ask you how was the program அப்படின்னு நம்ம கேட்போம். இப்போ நீங்களும் கேட்பீங்க, நானும் கேட்பேன். ஸோ அதை நம்ம எதுக்கு கேட்கிறோம்? We are asking for the further improvement. இல்லையா? One. Yes, and second thing is to get some gratification for the current work what we are doing. Nalla irundhudu super appdin sonna we are going to get more motivated. So criticism is something that it is, I always welcome it. Puriyudungla? I always welcome it because only when you get critical comments you can improvise on yourself. Puriyudungla? So that is very important. பட் இதை வந்து நீங்க ஹார்ட் பிரேக்கிங்காவோ இல்ல ரொம்ப பர்சனலைஸ்டாவோ எடுக்க கூடாது. See, that is what I said in the beginning itself. Self appreciation is the best motivator because we can't get appreciation from everyone. I'll tell you my personal example. I've been doing in the programs a lot. So in the program and immediately right after this also I have, and I sent it to my family and friends. I don't get appreciation. Just today morning I spoke to my brother and I said, என்ன தம்பி நான் வந்து அனுப்பிச்சேன், நீங்க ஒரு all the best கூட சொல்லல எனக்கு அப்படின்னு. For that he said, sister you've been doing all these things, இது எங்களுக்கு புதுசே இல்ல அப்படின்னு. So but still what I told, I know brother, but என்ன நீங்க சொன்னீங்கன்னா that's a morality for me. எனக்கு அந்த என்னோட மொரேல வந்து அது இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு. But it doesn't mean that they are not wishing good for me. அப்படி கிடையாது. But so criticismன்றது நீங்க எடுத்துக்கிறது தான். புரியுதுங்களா? இப்போ உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணா கூட எஸ் டெஃபினெட்லி கிரிட்டிசைஸ் பண்ணா இனிஷியலி we will have that heart breaking. ஐயோ என்ன நம்ம இப்படி சொதப்பிட்டோமே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். But that will, in the second level that will help you to improvise. என்ன நம்ம சொதப்பணும், எப்படி நம்ம அதை கரெக்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட் நம்ம இருக்கும்போது அதை இன்னும் எப்படி பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு. ஸோ யூ டேக் இட் கிரிட்டிசிசம் இன் அ பாசிட்டிவ் வே, எஸ்பெஷலி கிரிட்டிக்கல் கமெண்ட்ஸ். சி, உங்களை கிரிட்டிக்கலா இவாலுவேட் பண்றவங்க தான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொல்லுங்க? எல்லாரும் வந்து யா திஸ் இஸ் வெரி குட், வெரி நைஸ், வெரி 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 குட் குட் சொல்லிட்டு போயிடுவாங்க. But there are very few people who are very much concerned about you, would tell that, you know, I think you can improvise on this, I can you do this way, இதை நீ இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம், இப்படி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு. அப்போ அவங்க யாரோ, அவங்க தான் உங்களுடைய வெல்விஷர். நீங்க அவங்களுக்கு வந்து கோடி தேங்க்ஸ் நீங்க சொல்லணும்.
So take criticism in a positive way that will only help you in your improvisation. கிரிட்டிசிசம் தாண்டியும் செல்ஃப் டவுட் இருக்குது. ஸோ சில சமயம் என்ன பர்சனலா எடுத்துக்கிட்டா ஒரு ஒர்க் பண்ணும்போதோ இல்ல நான் தனியா இருக்கும்போதோ நான் ரொம்ப கான்பிடென்டா இருப்பேன். இப்ப இது ஒரு அட்மாஸ்பியர் போனோம்னா நம்மளுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். நம்மளோட அவங்க நல்லா பண்ணுவாங்களோ, நம்மளோட அவங்க அதிகமோ நம்ம கம்மியோ, இந்த மாதிரி இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் திங்கிங் நம்மளோட மைண்ட் செட் எப்படி மாத்துறது இந்த மாதிரி? ஓகே, இது உங்களோட பர்சனல் இதுவா? இப்ப நீங்களே வந்து மாதிரி ஷோஸ் பண்ணிருப்பீங்க. இப்ப நானே சொன்ன மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் டைம் அப்பியரன்ஸும் இப்போதைக்கான அப்பியரன்ஸும் இன்னும் ஃபியூ இயர்ஸ் லேட்டருக்கான அப்பியரன்ஸ்க்கும் கண்டிப்பா அதுல சேஞ்சஸ் இருக்கா இல்லையா? இப்போ இனிஷியலி ஃபர்ஸ்ட் டைம் அப்பியரன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? யூ would have had lot of anxiety இல்லையா? நிறைய anxiety இருந்திருக்கும், எப்படி ரொம்ப படபடன்னு இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுக்கும் 5th டைம் பண்றதுக்கும் 10th டைம் பண்றதுக்கும் உங்களுக்கு ஒரே மாதிரியா இருந்ததா? ஏன் டிஃபரன்ஸ் நமக்கு தெரியற மாதிரி இருக்கு. How it differs? First time also you are the person, 5th time also you are the person, 10th time also you are the person. No, how it is different? அந்த அட்மாஸ்பியருக்கு நம்ம செட் ஆகுற மாதிரி தோணும். இப்ப சொன்னீங்க பாருங்க, that's the key. Okay, you are getting adapted to it. அந்த அடாப்ஷன் வந்து இப்போ கோவிட்ல கேட்டாங்க இனிஷியலி, மேம் எல்லாரும் எப்படி மேம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்களே அப்படின்னு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டே இருந்ததுக்கும் 60th டே இருந்ததுக்கும் எப்படி இருக்கு? அடாப்ட் ஆயிட்டோம். சோ இது நார்மல் தாங்கற மாதிரி அடாப்ட் ஆயிட்டோம். செகண்ட் என்ன பண்ணோம்னா, ஒன்ஸ் ஒரு சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்ணோனே, I told you our brain has the capacity to invent lot of things. இப்போ இதுவே வந்து முன்ன லாயலா ஸ்டேஷன் இதுக்கு நான் வந்திருக்கணும் இந்த ப்ரோக்ராம் பண்றதுக்கு. இப்போ நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம்? I'm in my place and not only after adoption we try and then invent lot of challenging ways how to handle this. So our brain starts thinking new ways இல்லையா? இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணல. இப்போ ஈவன் டேக் மீ, நாங்களே வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். லாட் ஆஃப் டாக்டர்ஸ் ஆர் டூயிங் ஆன்லைன் கன்சல்டேஷன். ஸோ எனிதிங் வந்து கான்ஃபிடன்ஸ் இனிஷியலி ஆன்லைன் கன்சல்டேஷனா எப்படி பண்றது, நான் கிளையண்டோட ஃபேஸ் பார்க்க முடியாது, அவங்களோட இமோஷன்ஸை ரீட் பண்ண முடியாது, எப்படி how am I going to handleங்கிறது ஒரு லோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்தது. But when I did it for the first time, when I did it for the 5th time, 10th time, gone. My confidence has boosted up, okay, and I am able to correct lot of things. As I told, every day is a learning, and I genuinely saying I always expect critical comments because critical comments only help us to grow. புரியுதுங்களா? ஸோ உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லோவா இருக்கு, ரொம்ப இன்ஃபீரியர் ஃபீலிங்கா இருக்கு மத்தவங்களை பார்க்கனா, pat yourself. ஏன் அப்படின்னா, எஸ் அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு லோ ஃபீலிங் வருதுன்னா, அப்போ மை மைண்ட் இஸ் சேயிங் ஐ நீட் டு ரீச் தட் பிளேஸ் இல்லையா? ஸோ தட் இஸ் வை யூ ஆர் ஃபீலிங். அப்போ இதே லெவல்ல நான் இருக்க கூடாது, ஐ நீட் டு கோ டு தட் பிளேஸ்ங்கிறது இட் இஸ் சேயிங். தென் யுவர் மைண்ட் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃபார் இட். ஆட்டோமேட்டிக்லி யுவர் மைண்ட் அண்ட் பாடி வில் சப்போர்ட் அண்ட் யூ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். அதனால தான் நான் உங்களையே கேட்டேன். நான் சொன்ன ஃபர்ஸ்ட் டைம்க்கோ 5th டைம்க்கோ 10th டைம்க்கோ கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஈவன் சூப்பர் ஸ்டாரே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுக்கும் 100th மூவி பண்ணதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ கான்ஃபிடன்ஸ் எல்லாருக்குமே வந்து the more you practice, the more confident you get. But one thing you have to learn என்ன அப்படின்னா, என்னோட ப்ரொஃபசர் 80 years அவர் என்ன சொல்வாரு, இன்னைக்கு நான் கிளாஸ் எடுக்க போனா கூட ப்ரீவியஸ் டே 2 hours ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன்னு வரும். அப்போ ப்ரிப்பரேஷன் இஸ் ஆல்சோ த கீ. உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை கான்ஃபிடென்ட்டா ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா you need to prepare yourself. You need to be என்ன சொல்றது, எப்படி பண்ணணும்னு அந்த மென்டல் பிளானிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் யூ பிளான் யுவர் ஒர்க் எஃபெக்டிவ்லி, எக்ஸிகியூஷன் வில் பி வெரி ஸ்மூத். ஈவன் எக்ஸிகியூஷன் சொதப்புனா கூட பரவாயில்ல,
Okay, you going to learn from it, and the next time it's going to be very, very successful than the previous one. I hope I answered. எஸ் மேம், கண்டிப்பா. நீங்க ஸோ இப்போ இந்த டைம்ல குவாரண்டைன் பீரியட்லயும் வந்துட்டு நம்ம நியூஸ்லயும் சரி, வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ்லயும் சரி, டிப்ரெஷன்னால ஸ்ட்ரெஸ்னால நிறைய சூசைட் பண்றாங்க. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலே இப்போ எதுக்கு எடுத்தாலும் ஏன்டா வாழணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்றது, அதே மாதிரி அந்த தாட் அந்த சைட் போகாம இருக்கு என்ன பண்றது? ஓகே, see, it's a good one. இப்போ இது என்னன்னா, இப்போ நம்ம as I said, நம்ம எல்லாமே ஒரு விஷயத்துக்கு யூஸ் டு ஆயிருக்கும். மார்னிங் ஏஞ்ச உடனே இட்லி தோசை சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, என்ன காக்கரா சப்பாத்தி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, அண்ட் பிரெட் அண்ட் பட்டர் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆல் யுவர் அடாப்டேஷன் இல்லையா? இப்போ நான் சொன்ன மாதிரி பிரெயின் இஸ் நியூரோபிளாஸ்டிக், இட்ஸ் அ பிளாஸ்டிக் ஆர்கன். So it will definitely get adapted, but அந்த adaptationக்கு we need to give some time. அப்போ இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல நம்ம டெய்லி பண்ணிட்டு இருந்த ஒரு ரூட்டீன்ல இருந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா initially it will be difficult. Any change in the initially it will be definitely uncomfortable. Okay, but over a period of time it will get settled. Okay, இதுதான் அப்படின்றது நம்ம அடாப்ட் ஆயிடும். and we human beings are very good at it, very, very good at it. A North Indian can come to a South India and then adapt. A South Indian can go to a North India and adapt. We go cross country and then we adapt ourselves. But when there is a difficulty in getting adapted, one, and if it's sustained for a period of time, புரியுதுங்களா? and because of that உங்களோட பர்சனல், சோஷியல், ஆக்குபேஷனல் இந்த விஷயத்தெல்லாம் பாதிப்பு வருது, அண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கன்சிஸ்டன்டா இருக்கு அப்படின்னா then only you call it as depression. Okay, depression is something that we are very loosely using it. யாருன்னா போய் எனக்கு டைஃபாய்டு இருக்குன்னு சொல்லுவாங்களா ஃபீவர் வந்த உடனே? இல்ல இல்லையா? ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் டயக்னோஸ் பண்ணாதானே. ஆனா எனக்கு டிப்ரெஷன் இருக்கு அப்படின்னு ரொம்ப நார்மலா யூஸ் பண்றாங்க. இட் இஸ் நாட் சோ. நோபடி வில் சே ஐ ஹாவ் கிட்னி ப்ராப்ளம், ஐ ஹாவ் கேன்சர்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான் டிப்ரெஷன் இஸ் ஆல்சோ அ கிளினிக்கல் கண்டிஷன். அதுக்குன்னு ஒரு சர்டன் செட் கிரைட்டீரியா இருக்கு, ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் டயக்னோஸ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி இனிஷியலி உங்களால அடாப்ட் பண்ணவே முடியல, ரொம்ப நாளைக்கு அது நீடித்து இருக்கு அப்படின்னா then you need to seek help. ஏன் வந்து என்னால அடாப்ட் பண்ண முடியல? why is it I'm getting low feeling all the time? ஒரு மாதிரி எனக்கு எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது. okay, my sleep is getting affected, or either I'm overeating or less eating. I'm socially withdrawing myself. நான் எல்லா நல்ல நல்ல விஷயம் நான் பண்ணிட்டு இருந்தேன், எதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததோ அது இப்போ எனக்கு பிடிக்காமலே போகுது, எதுவுமே வேண்டாம், எதுவுமே பண்ண பிடிக்கல, ஒரு எனர்ஜியே இல்லை. இது எல்லாமே ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இருந்ததுன்னா தான் then you call it depression. but for time being, இப்போ மேடம் திட்டாங்க, பாஸ் திட்டாரு, இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கோச்சிக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு 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 லோ வரும். everybody have some low, but again you will be able to bounce back and then you will be able to stabilize and then do. But if it is consecutive for a period of time, then you need to get a evaluation. and அதுக்கு என்ன காரணம்? நிறைய காரணங்கள் இருக்கலாம் ஏன் அந்த லோ ஃபீலிங் சஸ்டெயின்டா இருக்கு அப்படின்னு. இன்னும் சிம்பிள் எக்ஸாம்பிள்ல சொல்லணும்னா, எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடுறோம் இல்லையா? எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடுவோம், but why only for some people they get into diabetes? So there is some internal mechanism which is not regulating that. appoda problem, so that we need to get treatment. Okay so இப்போ நம்ம எதுவா இருந்தாலும் சரி, நம்ம ஃபியூச்சர் ஃபேஸ் பண்ணி போகணும், எதுவா இருந்தாலும் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு போகணும். நிறைய பேருக்கு சோம்பேறித்தனம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? இட்ஸ் a good question. ஏன்னா நம்ம எதுவானாலும் ஒரு புதுசா ட்ரை பண்ணணும் அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்ம விட்டு போனாதான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அப்போ நான் இனிஷியலி சொன்ன மாதிரி நம்மளுக்கு கான்சென்ட்ரேஷன்ல ப்ராப்ளம் வருது அப்படின்னா எதனால வருது?
why is it that you are not able to move from your comfort zone? புரியுதுங்களா? So what is it that you are lacking that skill, or is it that you are lacking that knowledge? இப்போ for example, இப்போ ஒரு மீடியா டிபார்ட்மெண்ட்ல புதுசா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்கன்னு, ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி அவங்களுக்கு தெரியல, பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியல அப்படின்னா, then definitely there will be ஒரு hindrance இருக்கும் இல்லையா போறதுக்கு, இதை பண்றதுக்கு. they will try to procrastinate. இன்னைக்கு வேணாம், நாளைக்கு பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்றது. அப்போ ரீசன் என்னன்றது நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க அதை சால்வ் பண்ணிடலாம். ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுது, பட் அந்த ப்ராப்ளமை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி டிஃபைன் பண்ணீங்கன்னா நீங்க அதுக்கேற்ற சொல்யூஷன்ஸை நீங்க வந்து அடாப்ட் பண்ணிட்டு அதை அச்சீவ் பண்ணலாம். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து போக முடியாததுக்கு என்ன ரீசன் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஓகே, இஸ் தட் யூ ஆர் லேக்கிங் கான்ஃபிடென்ஸ்? உங்களுக்கு ஸ்கில் இருக்கு, பட் எனக்கு கான்ஃபிடென்ஸ்ல ப்ராப்ளம். ஓகே, எனக்கு ஸ்கில்லும் இல்ல, கான்ஃபிடென்ஸும் இல்ல, அதனால பயம் வருது, அதனால நான் ப்ரோகாஸ்டினேட் பண்றேன். எனக்கு அதுக்கான சப்போர்ட் இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது நீங்க முதல்ல அனலைஸ் பண்ணுங்க. வாட் இஸ் த ரீசன் why you are not able to push yourself? Okay, once analysis is done, you can't achieve everything in one day. இன்னைக்கு நீங்க இதை பேசுறீங்கன்னா நாளைக்கு பெஸ்ட் ரேடியோ ஜாக்கி ஆயிட முடியாது. இட்ஸ் a gradual process. அந்த கிராஜுவல் ப்ராசஸ்ல நிறைய டைம் நம்ம என்ன பண்றோம்னா, நீங்க கிரிட்டிசிசம் எக்ஸ்டர்னல் சொல்றீங்க, பட் நிறைய வாட்டி நாமளே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறோம். We don't appreciate ourselves and we always try to be very critical about ourselves. Okay, see, criticality வந்து two way. If it is too extreme, that is going to affect you, it's going to make you more upset, depressed and the madri agum. But it is to certain extent where you use it for identification. எனக்கு இந்த விஷயம் I think I need some improvement, I learn this something அப்படிங்கறது நீங்க அது கிரிட்டிக்கலா எவாலுவேட் பண்ணி அது உங்களுக்கு further மூவ்மெண்ட்க்கு வந்து வர்க் பண்ணும். புரியுதுங்களா? So that aspect is very important. கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து ஒரே நாள் அச்சீவ் பண்ண முடியாது, பட் யூ கேன் டேக் தட் கிராஜுவல் ஸ்டெப். அட் திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் தட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் இஸ் அப்ரிஷியேட் யுவர் என்ன சொல்றது சக்சஸ். ஸ்மால் சக்சஸ் ஆல்சோ யூ நீட் டு அப்ரிஷியேட், பிகாஸ் that will become your stepping stones for moving it up in the ladder. Thank you ma'am. So இப்போ எனக்கு பர்சனலா நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டது மேம். ஸோ கிளாஸ்ல இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனா நம்ம வந்துட்டு பேசணும்னு நினைப்போம், பட் ஆனா ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். ஆக்சுவலா சொல்ல போனா இப்போ இந்த டேர்ம் யூஸ் பண்றாங்க மேம், இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட். சோ அந்த மாதிரி இப்போ ஒரு இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகணும்னா, இல்ல அந்த ஒரு ஹெசிடேஷன் வந்து அவங்க ஃபார்வர்ட் ஆகணும்னா என்னெல்லாம் பிராக்டிஸ் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணலாம்? ஓகே, இப்போ இதுக்கு வந்து லெட்ஸ் டேக் அந்த இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்ங்கிறது ரொம்ப பிராட் இது, புரியுதுங்களா? கம்ப்ளீட்டா ஒருத்தர் வந்து இன்ட்ரோவர்ட்டடாவே இருக்க முடியாது. அது எக்ஸ்ட்ரீம்ஸ். வெரி ஃபியூ பீப்புள் வுட் ஃபால் இன்டு த எக்ஸ்ட்ரீம் கேட்டகரிஸ் ஆஃப் இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, இல்ல கம்ப்ளீட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. பட் இது ரெண்டுமே வந்து இட்ஸ் அ ப்ராப்ளமேட்டிக். நான் சொன்ன மாதிரி யூ லீவ் இட் டு அஸ், டு ப்ரொஃபஷனல்ஸ். ரொம்ப இன்ட்ரோவர்ட்டடா இருக்கவங்களுக்கு நிறைய கொஞ்சம் சைக்காட்ரி இஷ்யூஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அட் த சேம் டைம் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரோவர்ட்டடா இருக்கவங்களுக்கும் வந்து there are chances of lot of these kind of disorders can arise because of their personality. But most of the time என்ன பண்ணுவாங்கன்னா, people will fall in the average criteria ல இருப்பாங்க. அப்போ எப்போலாம் உங்களுக்கு தேவையோ you will go this side that side. You will sometimes become an extrovert, sometimes you will become an introvert, இல்லையா? So that is fine, அது okay. But if you feel you are more towards introvert and you want to be little bit open, கொஞ்சம் extrovert ஆகணும், இன்னும் நான் வந்து better socialize பண்ணணும், I need to be open for learning good things ன்னு உங்களுக்கு first தோணுச்சுன்னா, again I am saying graduality. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து somewhere from the rural background urban backgroundக்கு வந்து படிக்க வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த சிச்சுவேஷன்ல he may have a lot of low feelings, or it could be the other way. யார் என்ன பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு. I've seen lot of people like that.
ஓகே, அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ன்றது ஒரு லாங்குவேஜ். சில பேருக்கு எனக்கு இங்கிலீஷ் பேச வரல, அதனால நான் அவங்கள போய் பேச மாட்டேன், அவங்க கிட்ட நான் அப்ரோச் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் சில பேருக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. அண்ட் தே மே டேக் இட் as ஓகே கிராஜுவலி ஐ கேன் லேர்ன் அப்படிங்கிற மாதிரி. பட் சில பேருக்கு அந்த லோ செல்ஃப் எஸ்டீம் வரதுக்கான நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். இது வந்து திடீர்னு டெவலப் ஆகிறது கிடையாது. மேபி அவங்கள யாருன்னா சின்ன வயசுல கிரிட்டிக்கலா இவாலுவேட் பண்ணிருக்கலாம், இல்ல சிரிச்சிருக்கலாம், அவங்கள டீஸ் பண்ணிருக்கலாம், இல்ல இவங்க வந்து மத்தவங்க யாருன்னா டீஸ் பண்ணத பார்த்திருக்கலாம் கிரிட்டிக்கலா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஸ் வந்து ஒரு இன்னொரு ஸ்டூடெண்டா அடிச்சிருப்பாங்க தப்பு பண்ணதுக்கு. அதை நான் பார்த்து ஐயோ இந்த மிஸ் பார்த்தாலே எனக்கு பயம் வரும். So I may not go and ask that teacher anything. I'll become very quiet in the class and ரொம்ப submissive. அப்போ see, அப்போ it's all the way I perceive things. ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை நான் எடுத்துக்கிற விதம் இருக்கு. ஸோ அப்போ நான் சொன்ன மாதிரி 2 things நடந்திருக்கலாம். ஒண்ணு உங்களுக்கு பர்சனலா நடந்திருக்கலாம், இல்ல நீங்க வந்து பார்த்திருக்கலாம். இதை பார்த்ததுனால உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பயம், ஃபியர் ஆர் லோ செல்ஃப் எஸ்டீம், லோ கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் டெவலப் ஆயிருக்கும். இப்போ இது எதனால வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன் எனக்கு வந்து ஷை ஃபீலிங் இருக்கு? இஸ் தட் லாங்குவேஜ் ஆர் இஸ் தட் அபவுட் மை லுக்ஸ்? இஸ் தட் மத்தவங்க என்னை பார்த்து சிரிச்சிருவாங்களோ, இல்ல ஒரு பயம் அவங்க எல்லாம் என்கிட்ட பேசுவாங்களா அப்படிங்கிற. so many things. So you need to evaluate what is the reason for not doing this work. லைக் நீங்க கம்ஃபர்ட் ஜோன் சொன்னீங்களா, ஏன் என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நான் போக மாட்டேங்கிறேன்? என்ன ரீசன்? வாட் இஸ் த ரீசன்? இஸ் தட் ஃபியர்? இஸ் தட் ஐ லேக் த ஸ்கில்? வாட் இஸ் இட்ன்றது நீங்க அதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா அதை அட்ரஸ் பண்றது ஈஸியா இருக்கும். அண்ட் எதுவுமே கிராஜுவலி. அண்ட் நிறைய பேருக்கு தே வில் ஹாவ் ஒரு அவங்களே ஒரு பர்சீவ் பண்ணிடுவாங்க. நான் இப்படி பேசினா அவங்க இப்படிதான் நினைப்பாங்க. நான் கிளாஸ்ல போய் ஒரு செமினார் எடுத்தேன்னா எல்லாரும் சிரிச்சிருவாங்க, இல்ல நான் வந்து மறந்து போயிடுவோம். ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க எல்லாமே நல்லதா, ஆனா மேல போய் நின்னவுடனே எனக்கு மறந்து போகுது, கை கால்லாம் ஷிவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஏன் அப்படின்னா இது வந்து மேபி அவங்களுக்கு முன்ன நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால அவங்க அதே மாதிரி அதை நினைச்சிட்டு இருக்கலாம். அப்போ இந்த ஒரு பேட்டர்னை பிரேக் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கிராஜுவலி எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப். இப்போ எனக்கு ஸ்விம்மிங்ல பயம் இருக்கு, லிஃப்ட்ல பயம் இருக்கு, ஃபியர் ஃபோபியாஸ் பத்தி எல்லாம் பேசுறோம் இல்லையா? அப்ப அந்த ஃபோபியாஸ்க்கு என்ன ரீசன் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு கிராஜுவலா வி எக்ஸ்போஸ் தெம். கிராஜுவலா நீங்க எக்ஸ்போஸ் பண்ணும்போது உங்களோட அந்த பயம், அந்த ஆங்ஸைட்டி வந்து ரொம்ப ஹைட்டண்டா இருக்காது. இப்ப நான் சொன்ன மாதிரி எடுத்த உடனே நீங்க போய் ஒரு 100 பேருக்கு முன்னாடி பேசுங்கன்னா பண்ண முடியாது. ஸோ யூ ஸ்டார்ட் பிராக்டிசிங் அட் த கிராஜுவல் லெவல், டெஃபினெட்லி யூ கேன் அச்சீவ். அண்ட் நிறைய யூ நீட் டு ஒர்க் ஆன் யுவர் ஆட்டோ சஜஷன்ஸ். இப்போ நீங்க உங்களை நெகட்டிவா இவாலுவேட் பண்றீங்க, இல்ல மத்தவங்க என்ன இப்படி நினைச்சுப்பாங்க அப்படின்னா அதுக்கான எவிடன்ஸ் கேதர் பண்ணுங்க. இஸ் தட் ஆல் த டைம் நீங்க பேசும்போது வந்து உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, இல்ல அந்த மாதிரி எல்லா டைமும் is it all the time you are a failure? Maybe 1 or 2 times அந்த மாதிரி நடந்திருக்கலாம், but they will generalize it. என்ன சொல்றது, எல்லா டைமும் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ நீங்க எப்படி ஃப்ரேஸ் பண்றீங்கன்றதும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க அதையும் நீங்க மாத்தி உங்களோட தாட்ஸை நெகட்டிவா இல்லாம அதை எப்படி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாருக்குமே வரும். தாட்ஸ்ங்கிறது இட்ஸ் அன் ஆட்டோமேட்டிக் இல்லையா? இப்போ இட்ஸ் அன் ஆட்டோமேட்டிக் தாட். பட் நீங்க அந்த தாட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப நெகட்டிவா இல்லாம யூ கேன் மேக் இட் நியூட்ரல். ஐ எம் நாட் சேயிங் யூ டு புஷ் இட் டு த பாசிட்டிவிட்டி இமீடியட்லி, பட் யூ சே ஐ எம் a failure-ன்றதை விட ஐ வில் ட்ரை அண்ட் தென் டூ மை பெஸ்ட். ஐ வில் அச்சீவ் இட்ங்கிறது லேட்டர். பட் நான் என்னால முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், என்னால முடியவே முடியாதுன்றதை விட சரி நான் ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டாகிராம், ஓகே லெட் மீ ட்ரை. ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டூயிங் அ ப்ரோக்ராம், லெட் மீ ட்ரை. ஓகே, அப்படிங்கிற ஒரு நியூட்ரல் ஸ்டேட்ல நீங்க போனீங்கன்னா உங்களோட ஆங்ஸைட்டி குறையும். மேம் அதே மாதிரி இந்த எரால நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே கிடைக்குது. நான் பர்சனலா யோசிக்கிறதுனா நாலேஜ் இஸ் கர்ஸ். ஏன்னா ரொம்ப தெரிஞ்சா நம்ம ரொம்ப பயப்படுறோம். ஸோ இப்போ நான் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எப்போ எனக்கு வந்துட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட சஜஸ்ட் பண்ணணும், ஸோ அவங்க கிட்ட போகலாம், ஒரு செஷன் போகலாம் அப்படின்னு நான் எப்போ அந்த ஒரு செஷன் போகலாம்
அப்படி நான் இப்ப டிசைட் பண்றது. சரி, இப்போ நீங்க சைக்காலஜிஸ்ட் கிட்ட போற செஷனுக்கு முன்னாடி என்ன ரீசனுக்காக அப்படிங்கறத பார்க்கணும். நான் சொன்னேன் இல்லையா இனிஷியலி அந்த 4-5 திங்ஸ் தட் யூ ஹேவ் டு பி கன்சிஸ்டன்டா உங்களுக்கு அது பாதிக்குதா இல்ல ஆன் அண்ட் ஆஃப் தான் வருதா அப்படி. சரி, நீங்க சைக்காலஜிஸ்ட் கிட்ட போறதுக்கு முன்னாடியே யூ கேன் டூ செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன். உங்களை பத்தியான விஷயங்கள் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அண்ட் அந்த விஷயத்த நீங்க எழுதணும். நிறைய டைம் நம்ம வந்து தாட்ஸ்ல யோசிச்சுட்டு இருப்போம். யோசிச்சுக்காம நீங்க எழுதி வச்சீங்கன்னா உங்களோட இவாலுவேஷன்ஸ் தெரியும். நீங்க ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆர் அவேர் ஆஃப் SWOT அனாலிசிஸ் அப்படிங்க. SWOT அனாலிசிஸ்னா உங்களுடைய ஓன் ஸ்ட்ரென்த்ஸ், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் இதை பத்தி நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸை வச்சு நீங்க எப்படி உங்களோட வீக்னஸை ஸ்ட்ரென்த்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா எல்லாமே இட்ஸ் அ கிராஜுவாலிட்டி. பட் இது வந்து உங்களால பண்ணவே முடியல, நான் சொல்றேன் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் கன்சிஸ்டன்டா அது அப்படியே எனக்கு வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு, அன்மேனேஜபிளா இருக்கு அப்போனா அப்போ நீங்க சைக்காலஜிஸ்ட பார்க்கலாம். See, going and talking to a psychologist is not a bad thing. See, again, நீங்க உங்களுக்கு ட்ரை பண்றீங்க இவாலுவேட் பண்றது, பட் உங்களால முடியல, அதனால யூ ஆர் கோயிங் அண்ட் அப்ரோச்சிங் அ ப்ரொஃபஷனல். இட் இஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேத்ஸ் கிளாஸ்ல ஒரு சம்ம சொல்லி கொடுக்குறாங்க மிஸ், புரியல, ஓகே, அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் போய் அப்ரோச் பண்ணுவீங்களா? யூ வில் ட்ரை யுவர் செல்ஃப். இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு டூ இட் யூ வில் ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட். If your friend is not able to help, then you go for tuition, you go for solving it இல்லையா? So அந்த aspects மாதிரி நீங்க you can just go to a psychologist and ask என்ன. ஏன்னா அங்க உங்களுக்கு ஏதாவது மெடிக்கலி கூட ஏதாவது இருந்ததுன்னா அதையும் ரூல் அவுட் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த விஷயத்தை சால்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ மேம். உங்ககிட்ட இன்டர்வியூ எடுத்தது டைம் போனதே தெரியல. அவ்வளவு ஒரு பாசிட்டிவிட்டி. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது மார்னிங் உங்களை எல்லாம் பேசினது. ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் ஐ ஹவ் டன் இட் ஜஸ்டிஸ். Thank you for giving the opportunity once again. Yeah, welcome. நாங்க ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்றோம் எங்க இன்விடேஷன் அக்செப்ட். Yes, thank you. Bye bye. Happy day. Bye. So thanks for joining ma'am. So இன்னைக்கு நம்ம கூட வந்த மிஸ் வந்தனா அவங்க சொன்னபடி நம்ம செல்ஃபா பில்ட் பண்ணோம், நம்ம கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணி நம்ம லைஃப்ல நிறைய அச்சீவ் பண்ணலாம். ஸோ எதுவா இருந்தாலும் செல்ஃப் எவாலுவேஷன் அண்ட் கிரிட்டிசிசம்க்கு வழி கொடுங்க, பிகாஸ் அது நம்மளை டெவலப் பண்ணலாம். ரொம்ப தேங்க்ஸ் மேம் எங்க கூட இந்த மார்னிங், அதுவும் இந்த நாள் ஸ்பெஷலா இருந்ததுக்கு. இதை பார்த்த எல்லாருக்குமே வந்துட்டு பாசிட்டிவிட்டி பயங்கரமா ஏறி இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்க சொன்னதை கேட்டு நாங்க இன்னும் எங்க செல்ஃபா டெவலப் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது உங்க வேர்ட்ஸ். அதே மாதிரி நிறைய பேருக்கு கஷ்டமா இருந்தது. ஆக்சுவலா எனக்கே வந்துட்டு ஸோ என்னடா அது குவாரண்டைன் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ உங்களோட வேர்ட்ஸ் கேட்டது ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு. தேங்க்யூ மேம். ஸோ அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் இன் லாயல் எஃப்எம் 107.4. இதே மாதிரி நிறைய லைவ்ஸ் வருது. ஸோ ஸ்டே டியூன்டா இருந்துட்டு எங்களோட இன்ஸ்டா பேஜ் லாயல் எஃப்எம் 107.4 ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இன்னும் வர லைவ்ஸ், ஸோ அதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதுல போடுவோம். நீங்க பர்சனலா ஏதாவது சஜஷன் கொடுக்கணும்னாலும் டைரக்டா நீங்க கொடுக்கலாம். ஸோ இந்த லைவோட ஃபீட்பேக் தரதா இருந்தாலும் தாங்க டைரக்டா லாயல் எஃப்எம் 107.4க்கு நீங்க பர்சனலா டிஎம் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். This is your host Joseph Felix signing off from Loyal FM 107.4. Thank you.